Hello students, welcome to Surya Max. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஏரியாஸ் அண்ட் பெரிமீட்டர் ரெண்டும் கம்பைண்டாக வர மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட்டு கொடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா சைஸ் கொடுத்தா எப்படி பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே போல் சைட்ஸ் இருந்ததுன்னா எப்படி ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோவில் பெரிமீட்டர் கொடுத்துட்டு ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நமக்கு நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி கேட்கக்கூடிய இந்த ஒலிம்பியாட் டைப் எக்ஸாமு இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. பெரிமீட்டரை கொடுத்துட்டு ஏரியா கேட்பாங்க, இல்லைனா ஏரியா கொடுத்துட்டு பெரிமீட்டர் கேட்பாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்கொயர் பற்றி கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டினை நான் கொடுக்குறேன் பாருங்கள். பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் நான் எல்லாமே ஷார்ட்டாக எழுதுகிறேன் உங்களுக்காக. Perimeter of the square equal to 20 meter. Perimeter of the square equal to 20 meter. அப்படின்னா find the area அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Perimeter of the square is 20 meter. Find its area அப்படின்றாங்க. நமக்கு தெரியும் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஸ்கொயர்னுடைய சைஸ் வந்து தெரிஞ்சால் தான் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன? நமக்கு ஏரியா, அதாவது ஏரியா for square is equal to side square. Area of the square is equal to side square. நமக்கு சைடு இருந்தால் தான் ஏரியாவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பட் பெரிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. பட் பெரிமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்கொயருடைய பெரிமீட்டர் நமக்கு சைடு, சப்போஸ் சைடு வந்து எஸ்ன்னு வச்சுட்டோம்னா எல்லா சைடும் எஸ் தான் நமக்கு. ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஏன்னா இது ஸ்கொயர். அப்போ இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இதனுடைய பெரிமீட்டர் ஜென்ரலாக நமக்கு என்ன ஃபார்முலா? பெரிமீட்டர் ஈக்குவல் டு சைட் ப்ளஸ் சைட் ப்ளஸ் சைட் ப்ளஸ் சைட், அதாவது சம் ஆஃப் த பவுண்ட்ரி, சம் ஆஃப் த லென்த் ஆஃப் த பவுண்ட்ரிஸ், சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் ஆஃப் த பவுண்ட்ரி. நீங்கள் எப்படி வேணால் வச்சுங்க. சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் அப்படிங்கும்போது ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர்னு வரும் இல்லைங்களா? எஸ் ப்ளஸ் எஸ் ப்ளஸ் எஸ் ப்ளஸ் எஸ். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோலேயே பார்த்துருக்கோம். பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4s. கரெக்டுங்களா? 4. This is equal to இந்த 4s தான் நமக்கு 20 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? இந்த பெரிமீட்டர் தான் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்ன? 4s. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4s. 4s இஸ் ஈக்குவல் டு 20. இப்போ நம்ம இது ரெண்டையுமே ஹேண்டில் பண்ணலாம். 4s ஈக்குவல் டு 20 அப்படின்னா வாட் இஸ் எஸ்? இங்கே எஸ்ங்கிறது இங்கே சைட்ஸ் ஆஃப் த ஸ்கொயர். அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 20/4 இஸ் ஈக்குவல் டு 5. என்ன யூனிட் பாருங்கள்? மீட்டர். 5 மீட்டர்னா நீங்கள் மீட்டர்னு கொடுங்க, சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர்னு கொடுங்க. இந்த யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த யூனிட்டை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் போட்டே ஆகணும். ஓகே, ரைட். இப்போ சைடு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஏரியா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, வாட் இஸ் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்? ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் சைடு? சைடு இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிறோம். 5. 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 into 5, தட் இஸ் ஈக்குவல் டு 25 மீட்டர் ஸ்கொயர். இது வந்து 5 கிடையாதுங்க, 5 மீட்டர். 5 மீட்டர் இன்ட்டு 5 மீட்டர். இது பாருங்கள், 5 மீட்டர் இன்ட்டு 5 மீட்டர் அப்படிங்கும்போது இந்த ரெண்டு நம்பரும் மல்டிப்ளை ஆனால் 5 into 5 போடும்போது 25 வந்துடும். இந்த மீட்டர் ரெண்டும் மல்டிப்ளை ஆகும், ரெண்டுமே மல்டிப்ளை ஆகும். 5 into 5 மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். அப்போ 25 மீட்டர் ஸ்கொயர். இதுதாங்க இந்த ஸ்கொயர்னுடைய ஏரியா. ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்து நம்ம ரெக்டாங்கிள் பார்க்கலாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள்னால் நமக்கு தெரியும் லென்த் அண்ட் பிரெத் ரெண்டுமே இருக்கும். இந்த ரெக்டாங்கிளுடைய பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ ரெக்டாங்கிளில் பார்த்தீங்கன்னா இது பெரிமீட்டர் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சைடு தான், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். பட் ரெக்டாங்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த் அண்ட் பிரெத் ரெண்டுமே வரும். அப்போ இந்த ரெண்டு லென்த்து அண்ட் பிரெத்தில் ரெண்டில் ஏதோ ஒன்று நமக்கு கொடுத்துருக்கணும், ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருக்கணும். அடிஷ்னலாக பெரிமீட்டரும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பெரிமீட்டர் அண்டு லென்த்து, இல்லைனா பெரிமீட்டர் அண்டு பிரெத்து, இந்த ரெண்டு இருந்தால் தான், இந்த 3ல் பெரிமீட்டர் லென்த் அண்ட் பிரெத், இந்த 3ல் ஏதாவது 2 கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஏரியா வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ இந்த கொஸ்டினில் பெரிமீட்டரும் லென்த்தும் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நமக்கு என்ன ஃபார்முலா பாருங்கள். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்ன வரும்? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத்து. சரிங்களா? நமக்கு லென்த்து கொடுத்துருக்காங்க, பிரெத்து நம்மக்கிட்ட இல்லை. பட் பிரெத்துக்கு மேலே நமக்கு பிரெத்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரிமீட்டரில் உள்ளே ஒளிஞ்சிருக்கு. அப்போ அங்கேருந்து நம்ம என்ன பண்ணணும்? பிரெத்தை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? இங்கே பாருங்கள்,
நமக்கு தெரியும் பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்ன? பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எல் ப்ளஸ் பி. கரெக்டுங்களா? பெரிமீட்டர் ஈக்குவல் டு 2 இன்டூ எல் ப்ளஸ் பி. திஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ பாருங்கள் பெரிமீட்டர்? திஸ் இஸ் ஈக்குவல் டு 30. கரெக்டுங்களா? பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எல் ப்ளஸ் பி. இந்த ஃபார்முலாவுக்கான வேல்யூ தான் இந்த 30. கரெக்டுங்களா? இந்த ஃபார்முலாவினுடைய வேல்யூ தான் 30. ஆக்சுவலாக இந்த பெரிமீட்டர்னாலும் இந்த ஃபார்முலா 2 இன்டூ எல் ப்ளஸ் பினாலும் ரெண்டுமே சேம் தான். இதனுடைய வேல்யூ தான் 30. அதனால் இந்த பெரிமீட்டரை நான் ரீப்ளேஸ் பண்ணி ஃபார்முலாவை நான் கொடுத்துட்டேன். அப்போ எல் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு இந்த 2வை நம்ம அந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணலாம். எங்கே ஆர்ஹெச்எஸ் டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா 30 டிவைடட் பை 2 அப்படின்ட்டு வரும். வாட் இஸ் 30 டிவைடட் பை 2? இட் இஸ் 15. ஸோ லென்த்து ப்ளஸ் பிரெத்து தாங்க நமக்கு 15. பட் லென்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இது கிவன் டேட்டாவில் லென்த் இருக்குது. ஸோ அப்போ பிரெத் இஸ் ஈக்குவல் டு 15 மைனஸ் லென்த்து இஸ் ஈக்குவல் டு 15 மைனஸ் வாட் இஸ் லென்த்? லென்த் இஸ் 10. என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை ஆர்ஹெச்எஸில் கொண்டு போயிருங்க. நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அதை மட்டும் நீங்கள் எல்ஹெச்எஸில் வச்சுங்க. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நோன் குவான்டிட்டி எல்லாமே, அதாவது நோன் வேல்யூ எல்லாத்தையுமே ஆர்ஹெச்எஸ் நீங்கள் ஷிஃப்டிங் பண்ணுங்கள், அதாவது டிரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். இப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்கள், 5 சென்டிமீட்டர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சென்டிமீட்டர். சென்டிமீட்டர்னா இங்கே நீங்கள் சென்டிமீட்டர் தான். பிரெத் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். இப்போ லென்த் ஆல்ரெடி கிவன், பிரெத் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். வாட் இஸ் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டூ பிரெத் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் லென்த்? லென்த் இஸ் 10 சென்டிமீட்டர். வாட் இஸ் பிரெத்? பிரெத் இஸ் 5 சென்டிமீட்டர். பிரெத் 5 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 50 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த யூனிட்டை நீங்கள் மறக்காமல் போடணும். ஒவ்வொரு டைமும் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இது ஜென்ரலாக எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக்கு, யூனிட் மட்டும் போடாமல் விட்டுருவாங்க. இப்போ 50 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பாருங்கள். பெரிமீட்டரும் லென்த்தும் நமக்கு கொடுத்துருந்தாங்க. நம்ம அந்த பெரிமீட்டர் அண்ட் லென்த் இது ரெண்டையுமே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், பிரெத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த பிரெத்தை கொண்டு போய் நம்ம ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து லென்த் இன்ட்டு பிரெத் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம். லென்த் ஆல்ரெடி கிவன், பிரெத்தை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு ரிசல்ட் எடுத்துடலாம். சப்போஸ் ஒரு சில கொஸ்டினில் இந்த பெரிமீட்டரும் லென்த்துக்கு பதில் பிரெத்தும் கொடுத்துருப்பாங்க. சிஸ்டம் எல்லாம் ஒன்று தான். அதே 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 30 நீங்கள் எல்லாமே போட்டுங்க. சப்போஸ் பிரெத்து கொடுத்துருந்தாங்கன்னா பிரெத்தை நீங்கள் ஆர்ஹெச்எஸ் நீங்கள் மூவ் பண்ணிங்க. லென்த்து நமக்கு தெரியலனா லென்த்தை எல்ஹெச்எஸ்லேயே நீங்கள் வச்சிங்க. எது நமக்கு கொடுக்கலையோ, எதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுமோ அதை நீங்கள் எல்ஹெச்எஸில் வச்சிங்க. நோன் குவான்டிட்டி எல்லாம் நீங்கள் ஆர்ஹெச்எஸ் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிங்க. அவ்வளோதான், சிஸ்டம் இதே தான். ஓகேங்களா? இப்போ நம்ம சர்க்கிள்ஸ் போய் பார்க்கலாங்க. சர்க்கிள்ஸில் சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்லேருந்து நம்ம எப்படி ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஒரு சர்க்கிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் இருந்தால் தான் நம்ம ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், நமக்கு தெரியும் நல்லாவே. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் 44 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதான் கிவன் டேட்டா. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் 44 சென்டிமீட்டர். ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஏரியாவை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்தா நமக்கு ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஏரியா கேட்டிருக்காங்க. அந்த ஏரியாவுக்கான ஃபார்முலாவை எழுதுங்க. ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயர் இல்லை பை பை 4 டி ஸ்கொயர். நீங்கள் எந்த ஃபார்முலா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்டாண்டர்டாக பை ஆர் ஸ்கொயர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்களும் பை ஆர் ஸ்கொயரை யூஸ் பண்ணீங்க. இப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் பை ஆர் ஸ்கொயர். இப்போ நமக்கு பையனுடைய வேல்யூ தெரியும். பையனுடைய வேல்யூ ஜென்ரலாக தெரியும் எல்லாருக்கும், 22/7 இல்லைனா 3.14. இந்த ரெண்டில் ஏதோ ஒரு வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக இந்த மாதிரி 3.14 யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் தான் நம்ம 3.14 யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் 22/7 ஸ்டாண்டர்டாக போட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒன்று. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பை ஆர் ஸ்கொயர் வேணும். ஆர் தெரிஞ்சால் தான், ரேடியஸ் தெரிஞ்சால் தான் நாம் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பட் ரேடியஸ் கொடுக்கல. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்குறான். அப்போ இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்குள்ளே தான் இந்த ரேடியஸ் ஒளிஞ்சு நிற்கிது. அப்போ அங்கேருந்து நம்ம சர்க்கம்ஃபரன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ரேடியஸை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த ரேடியஸை கொண்டாந்து இந்த ஏரியாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பார்க்கலாங்களா? ஓகே. வாட் இஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் 2πr. கரெக்டுங்களா? இதுதானே அதனுடைய ஃபார்முலா. 2πr தானே அதனுடைய ஃபார்முலா. சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸுக்கான ஃபார்முலா என்ன? 2πr. 2πr is equal to 44 centimeter. Then r is equal to, then radius equal to எவ்வளோ பாருங்க, 44 divided by
44 divided by 2 pi. 44 divided by 2 pi. ஏன்னா இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது அந்த பக்கம் போனால் உங்களுக்கு என்ன ஆகும், ஆர்ஹெச்எஸ் போனால் டிவிஷனாக சேஞ்ச் ஆகிடும். இது நீங்கள் இங்கேருந்து எல்ஹெச்எஸ்லேருந்து டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா அங்கே டிவிஷனாக மாறிடும். இப்போ இது எப்படி போடலாம் பாருங்கள், 44 டிவைடட் பை 2 பை. 2 பைனா 2 இன்ட்டு பை. இந்த பையனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 22/7. ரைட்டுங்களா? இதை நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த ஸ்டெப்பில் அப்படின்னா, இஸ் ஈக்குவல் டு இந்த 44 அப்படியே இருக்குங்க, இந்த 2 இன்ட்டு 22 அப்படியே இருக்கும். இந்த ஒரு டினாமினேட்டர்னுடைய டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் எப்பவுமே ஒரு டினாமினேட்டர். இது வந்து ஆக்சுவலாக இந்த 22/7 பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர். இந்த டினாமினேட்டர்னுடைய டினாமினேட்டர் அப்படிங்கிறது நியூமரேட்டராக மாறிடும். அப்போ இந்த 7 எங்கே வரும் பாருங்க, 7 அப்படின்னு வந்துடணும். சரிங்களா? இது தெரிஞ்சால் நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி மாற்ற தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2πr is equal to 44. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7th 6th 7th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இதை கன்வெர்ட் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அப்படின்னு அந்த மாதிரி டவுட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். 2πr equal to 44. 2 into what is pi? Pi is 22/7 into radius r அப்படியே வச்சுங்க is equal to 44. அப்போ radius is equal to இந்த டிவிஷனில் இருக்கிற 7 அங்கே போனால் என்ன ஆகுங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பழைய வீடியோவில், டிவிஷன் அந்த பக்கம் போனால் ஆர்ஹெச்எஸ் போனால் மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். தென் இந்த 2 into 22 பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அது இங்கே வந்ததுன்னா நமக்கு டிவிஷனாக சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒன்று தான், நீங்கள் எப்படி போட்டாலும் நமக்கு ஆன்சர் ஒன்றா தான் இருக்கும். ரைட். இப்போ பாருங்கள் 22 and 44 ரெண்டும் கேன்சல் ஆனால் இது 2 times. இப்போ இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆனால் நமக்கு ஆன்சர் எவ்வளோ வரும் பாருங்கள், 7 centimeter. R is equal to radius of the circle is 7 centimeter. நமக்கு இங்கே என்ன யூனிட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு இங்கே சென்டிமீட்டராக இருந்ததுன்னா நமக்கு ரேடியஸும் சென்டிமீட்டர் தான் வரணும். இப்போ ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா, ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். அப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு, ஏரியா ஆஃப் த கிவன் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு pi r square. Pi r square is equal to 22/7 into 7 into 7. அதான 7 square, radius square, r square. Radius வந்து 7, 7 into 7 போடுங்க, 7 7 கேன்சல் ஆயிரும். Then 22 into 7 எவ்வளோ வரும் பாருங்க நமக்கு, 22 into 7 is 154. 154 யூனிட் என்ன வருங்க, சென்டிமீட்டர் ஸ்கொயர். மறக்காமல் போடுங்க, சென்டிமீட்டர் ஸ்கொயர். யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு கொஸ்டின்லையும் நான் யூனிட்டை வந்து அந்த அளவுக்கு நான் ப்ரெஷரைஸ் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால் மறந்துடாதீங்க தயவுசெய்து. யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரைட்டுங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இங்கே நான் ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்குறேன். அந்த ட்ரையாங்கிளுடைய பெரிமீட்டர் கொடுத்துருக்குறேன். ட்ரையாங்கிளுடைய பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 12 feet. ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்கிற ட்ராயிங் பார்த்தீங்கன்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் நான் கொடுத்துருக்குறேன். இது வந்து என்ன ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஏன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்குறேன்னா, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு நீங்கள் பெரிமீட்டர் கொடுத்தா தான் இதோடைய ஏரியாவை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏரியா ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏரியா ஈக்குவல் டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். நீங்கள் ஸ்கெலின் ட்ரையாங்கிள்லாம் நீங்கள் கொடுத்துட்டாங்கன்னா அதோட 3 சைடு இருக்குது. நம்ம ஒரே டைமில் 3 அன்னோன் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. எப்போவுமே ஒரு அன்னோன் வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சப்போஸ் இங்கே இந்த ஸ்கேலன் ட்ரையாங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு 2 சைடு கொடுத்துருக்கணும். பெரிமீட்டர் கொடுத்துட்டு 2 சைடு கொடுத்தா தான் நம்ம 3rd சைடை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஏரியா வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ அதனால தான் நான் உங்களுக்கு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் நான் கொடுத்துருக்குறேன். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், கரெக்டுங்களா? அந்த கான்செப்டில் நான் பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். இப்போ பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 12 feetன்னு கொடுத்துருக்குறேன். ஜென்ரலாக ஃபீட் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெஷரிங் குவான்டிட்டி ஃபார் லென்த்து. ஒரு லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம மீட்டர், கிலோமீட்டர், சென்டிமீட்டர், மைல்ஸ், யார்டு, ஃபீட், இன்ச், இந்த மாதிரி நிறைய யூனிட்ஸ் இருக்குது. நான் ஒரு சேஞ்சுக்காக வேண்டி ஃபீட்டு கொடுத்துருக்குறேன். நமக்கு சென்டிமீட்டர் வந்தால் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போகிறோம், ஃபீட் வந்தால் ஃபீட் ஸ்கொயர்னு போட்டு போவோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸ்கொயர் ஃபீட்னு எழுதுவோம், வேறு ஒன்றுமே கிடையாது. எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 12 feet. வாட் இஸ் பெரிமீட்டர் ஆஃப் த, ஆக்சுவலி திஸ் இஸ் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். வாட் இஸ் பெரிமீட்டர் ஆஃப் த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்? இட் இஸ் a sum of the 3 sides. ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இதுவும் சைடு தான், இதுவும் சைடு தான், இதுவும் சைடு தான். இப்போ இது நம்ம வீடியோ 1லேயே போட்டிருந்தோம், பார்ட் 1லேயே போட்டிருந்தோம். பெரிமீட்டர் ஆஃப் த
equilateral triangle is 3s ன்னு சொல்லியிருந்தோம். Perimeter of the square is 4s ன்னு சொல்லியிருந்தோம். Perimeter of the regular pentagon is 5s. அதே போல் ரெகுலர் ஹெக்ஸகன் கேட்டிருந்தாங்கன்னா இது 6x. அதே மாதிரி போயிட்டே இருக்குங்க எட்ஸெட்ரா. இது ரெகுலர் ஷேப், இது வந்து ரெகுலர் பாலிகன், அதனால் இது 3sல தான் வரும். அப்போ perimeter of the equilateral triangle is equal to 3 times of side, side plus side plus side, டோட்டலாக 3s, which is equal to 12 feet. இப்போ சைடு எவ்வளோ வரும் பாருங்க. ஆக்சுவலாக பெரிமீட்டர் ஆஃப் த ஈக்குவலேட்டர் அப்படிங்கிறது இதோட ஃபார்முலா 3s, இதனுடைய வேல்யூ தான் 12 feet. அப்போ s is equal to side is equal to 12 feet divided by 3 is equal to 4 feet. அப்போ சைடு எவ்வளோ வருது பாருங்க, 4 feet கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ நம்ம ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்ல. ஸோ ஒரு ட்ரையாங்கிளுடைய ஏரியாவுக்கான ஃபார்முலா வந்து ½ BHன்னு சொல்லியிருந்தோம் ஒரு ஃபார்முலா. இன்னொன்று வந்து ஹேரான்ஸ் ஃபார்முலா சொல்லியிருந்தோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் s into s minus a into s minus b into s minus cன்னு சொல்லிட்டு ஒரு ஹேரான்ஸ் ஃபார்முலா ஒன்று கொடுத்துருந்தோம். அதுவும் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் ஸ்கேலியன் டைப் ட்ரையாங்கிளுக்கு. இப்போ இந்த இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு நான் ஒரு ஃபார்முலா ஒன்று கொடுத்துருந்தேன், ஒரு அடிஷனல் ஃபார்முலா √3/4 a ஸ்கொயர், இல்லைனா √3/4 s ஸ்கொயர். நீங்கள் எஸ்னாலும் ஏனாலும் ஒன்று தான் இங்கே. அப்போ ஏரியா ஆஃப் த equilateral triangle is equal to √3/4 s ஸ்கொயர். நான் இங்கே எஸ்ன்னு எடுத்ததுனால நான் s ஸ்கொயர்னே கொடுத்துருக்கேன். ஏன்னு போட்டிங்கன்னா நீங்கள் a ஸ்கொயர்னே யூஸ் பண்ணுங்கள், ரைட்? அப்போ எப்படி வரும் பாருங்கள், இது √3/4 into s ஸ்கொயர். சைடு எவ்வளோ பாருங்கள், சைடு இஸ் 4 into 4, கரெக்டுங்களா? 4 into 4. அப்போ இந்த 4 கேன்சல் ஆகுங்களா? அப்போ ஆன்சர் இஸ் √3 into 4. எப்போவுமே இந்த மாதிரி வந்தால் 4 நம்ம முன்னாடி கொண்டு வந்துடணும், √3 நம்ம அந்த பக்கம் தள்ளி போட்டுரும். அப்போ 4√3 என்ன யூனிட் பாருங்கள், இது ஏரியா. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது ஏரியானும் போது நம்ம என்ன ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் வரும். இட் இஸ் ஸ்கொயர் ஃபீட். இல்லை நீங்கள் ஃபீட் ஸ்கொயர்னு போட்டாலும் சரி, இல்லைனா ஸ்கொயர் ஃபீட்டுன்னு போட்டாலும் ரெண்டுமே ஒன்று தாங்க. ஸ்கொயர் ஃபீட்னு போட்டாலும் சரி, இல்லைனா ஃபீட் ஸ்கொயர்னு போட்டாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். அதே போல் சென்டிமீட்டர்னு நீங்கள் போட்டாலும் சரி, சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டாலும் சரி, இல்லைனா ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு போட்டாலும் ஒன்று தான். மீட்டர் ஸ்கொயர்னு போட்டாலும் ஒன்று தான், ஸ்கொயர் மீட்டர்னு போட்டாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ, பாய்.